வணக்கம் செல்வங்களே. என்ன தாத்தா நீங்கள் ஏன்னா வானவெளி ஆராய்ச்சி பண்ணீங்க, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன், அப்புறம் அதில் இருக்கிறது அது இது பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொன்னீங்க. அப்புறம் பூமி பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணீங்க. ஏன்னா மற்ற எவ்வளோ விஷயத்துலெல்லாம் மேலே இருக்கிற அத்தனை சூரிய, சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளை பற்றியெல்லாம் ஏதோ இமேஜின் பண்ணி நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க. இப்போ என்னன்னாக்கா இந்த மாதிரி ஹியூமன் பாடியை பற்றி, பிரெயினை பற்றியெல்லாம் ஏதோ சொல்லிட்டு வரீங்க தாத்தா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாத்தா. சொல்லுங்கள் தாத்தா, எப்படி பிரெயின் வேலை செய்யுது, இன்னும் எப்படி வேலை செய்ய சொல்லுங்கள் தாத்தா. என் செல்வங்களே, சொல்லுகிறேன், இதெல்லாம் அவ்வளவு கற்பனை அல்ல, அதில் பாதி நிஜம் தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு 3வது வீடியோவில் சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு, அந்த நரம்புகள்லாம் உடம்புல இத்தனை இடத்துக்கும் மூளையிலேருந்து கனெக்ஷன் போகுது, அது எவ்வளோ நரம்புக்கு வேணும், அதை பற்றி அதனுடைய லெங்க்த்தெல்லாம் எவ்வளோ இருக்குன்ற அப்ராக்சிமேட்டாக சொன்னீங்க. அப்புறம் என்ன சொல்லுங்கள் தாத்தா. ஓகே, சரி, அந்த லெங்க்த்தை பற்றி நான் சொன்னேன். அதனுடைய வெயிட்டை பற்றி நான் சொல்லட்டுமா? பாருங்கள், ஒரு சின்ன குழந்தை, பிறந்த குழந்தைக்குது இல்லையா, அதில் இருக்கிற மூளையினுடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? நான் நினைக்கிறேன் ஒரு 200 கிராம்ஸ் இருக்கலாம். ஒரு 2 ஆரஞ்சு இல்லைனாக்கா 2 ஆப்பிள் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ வெயிட் இருக்கும் பிறந்த குழந்தைக்கு. அப்போது பெரியவங்களுக்கு எவ்வளோ இருக்கிற மூளை எவ்வளோ கனமான் இருக்குன்னு கேட்டால் ஒரு ஒரு 200 பெரியவங்களுக்கு இருக்கிற மூளையுடைய கனம் வெயிட் எவ்வளோ இருக்குன்னா, இருக்கிற ஒரு 8 9 ஆப்பிள் இல்லைனாக்கா ஆரஞ்சு அளவுக்கு வெயிட் இருக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு 8 16 இருக்கிற ஒரு 1.5 kg கிட்ட இருக்கும் பெரியவங்களுக்கு இருக்க மூளையுடைய வெயிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், மூளை எப்படியெல்லாம் வேலை செய்யுது, அதனுடைய எவ்வளோ செய்யுது. அப்புறம் இந்த மூளை ஒரு தலையில் ஒரு பின்பக்கத்தில் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அது எப்படின்னாக்கா, அது ஒரு 2 பாகமாக இருக்குது அந்த மூளை. ஒரே மூளை இல்லையா, கெட்டியாக இல்லை, சாஃப்ட்டு, வாழைப்பழத்தை மாதிரி கூட சொல்லலாம், அந்த அளவில் சாஃப்டாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, ஒரு உருண்டை வடிவத்தில் இருந்தாலும் அது அந்த ஒரு ஆப்பிளில் சண்டையில் பாதியை கட் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக கட் பண்ணாது, ஒரு பாதி தோல் இருக்கிற வரையும் கட் பண்ணிவிட்டு 2 பக்கம் இப்படி அப்படி ஒரு புஸ்தகத்தை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா பாதி இப்படி பாதி அப்படி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி 2 பாகங்களாக இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனுடைய அந்த நரம்பு அந்த மூலையில் இருக்கிறத பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக்கு உள் இருக்குது இல்லையா, பிளாஸ்டிக் நார் இருக்குது இல்லையா, அதை பார்த்தா எப்படி இருக்குது, அந்த மாதிரி நிறைய நரம்புங்க. அதான் சொன்னேன்ல, அதனுடைய லெங்க்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு 70 கிலோமீட்டர் இருக்கும். எனக்குன்னு ஒரு 70 கிலோமீட்டர் இருக்கும். எல்லாம் ஒரு 40-45 மைல்ஸ் அளவில் அவ்வளோ நீட்டமாக அதை பிரித்து பார்த்தா அவ்வளோ லெங்க்த்தாக வரும்.
ரொம்ப அது அது மூளை வேலை செய்கிறது ரொம்ப அப்புறம் அதுக்கு அது எவ்வளோ ஞாபக சக்தி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தாக்கா நம்ம பேரை ஞாபகம் வச்சுருக்கிறதில்ல, நம்ம பேரை ஞாபகம் வச்சதுலேருந்து ஒரு ஒரு ஷூ இருக்குது. ஒரு ஷூவுக்கு வந்து நீங்கள் லேஸ் போடணும்ல, அந்த லேஸை எப்படி போடணும் ஆனால் யோசிக்கிற அளவுக்கு அதுக்கு ஞாபக சக்தி இருக்குது. அப்புறம் இப்போ சும்மா ஒரு ஒரு 2 நிமிஷம் கண்ணை திறந்துன்னு அங்கே ஒரு 10 பொருள் இருக்குது வச்சுக்கோ. ஒரு 10 பொருள், அந்த 10 பொருளை நீங்கள் கண்ணில் நல்லா பாருங்க. சப்போஸு ஒரு கப்பல் இருக்குது, ஒரு கார் இருக்குது, ஒரு போட் இருக்குது, ஒரு ஆப்பிள் இருக்குது, ஒரு மரம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10 பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த 10 பொருளை பார்த்துட்டு கண்ணை மூடின்னு நீங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்ட்டு சும்மா யோசித்து பாருங்க. யோசித்து பார்த்துட்டு அப்புறம் எவ்வளோ நம்ம எத்தனை பீசஸ் எத்தனை பொருளை பார்த்துக்கோ சொல்லிவிட்டு நீங்கள் கண்ணை திறந்துட்டு அந்த முதல்ல பார்த்த இதுங்களை எண்ணி பாருங்க. உங்களால் எத்தனை பொருள்களை நீங்கள் பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு அப்போது உங்களுக்கு எவ்வளோ ஞாபக சக்தி இருக்குது, நம்ம மூளைக்கு எவ்வளோ சக்தி இருக்குது தெரிஞ்சுக்கிறேன். அது என்னென்ன பண்ணுறதுனாக்கா பேசுது, மூவ் ஆகுது, நிறைய ஐடியாஸுங்கெல்லாம் சிந்திக்குது, திங்க் பண்ணுது, ஏதாவது ஒன்றை பற்றி பிளான் பண்ணுது, ஸ்மெல் பண்ணுது, ஏதாவது வாசனை எப்படி இருக்குதுன்ட்டு ஸ்மெல் பண்ணுது, க்ரோ ஆகுது, உடம்பு க்ரோ ஆகுது. ஹியரிங், காதில் ஏன்னா சத்தம் வர்றது கேட்குது. நம்ம நின்றுக்குன்னு ஒரே காலில் நின்றுக்குன்னு அப்படியே பேலன்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அது திங்க் பண்ணுது, பேலன்ஸ் பண்ணிக்குது. அங்கே என்ன இருக்குதுன்ட்டு பார்க்குது. அப்புறம் புக்கத்தை எடுத்து புக்கை படிக்குது. இந்த மாதிரிலாம் இத்தனை விதமான வேலையெல்லாம் அந்த மூளை செய்யுது. ஓகே செல்வங்களே, அடுத்த வீடியோவில் 5வது வீடியோவில் நான் மேற்கொண்டு சில விஷயத்தில் நான் சொல்கிறேன். வணக்கம்.